வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு நோக்கி நகர்ந்து புயலாக மாறுவதற்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் லாவண்யாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, புயல் சின்னம் குறித்து வானிலை ஆய்வு மைய இயக்குநர் வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து சொல்லுங்க. ஷர்மிளா, தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது நிலை கொண்டு இருக்கிறது. இது சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கும் காரணத்தினால் வட தமிழக மாவட்டங்கள் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றே எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை நோக்கி நகர்ந்து ஆந்திராவிற்கும் சென்னைக்கும் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இது மேலும் சென்னையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலேயே மையம் கொண்டிருக்கிறது. எனவே இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திரா கரை அருகே கரையை கடக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக வட தமிழக மாவட்டங்கள் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது நேற்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அளித்த பேட்டியின் போது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் கனத்த மழை பெய்யும், அதாவது 25 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் அவர் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். ஷர்மிளா, லாவண்யா, குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் பட்சத்தில் சென்னைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக ஷர்மிளா, அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்பொழுது நிலை கொண்டிருக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அல்லது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடக்கும் பொழுது காற்று வீசும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை ஏற்கனவே விடப்பட்டிருக்கிறது. இது புயலாக மாறும் பட்சத்தில் காற்றின் வேகம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வருவாய் ஆணையர் தலைமையில், அதாவது வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. அதே போன்று சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சென்னை மாவட்டத்துடைய மாநகராட்சி ஆணையர் சந்திரமோகன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தலைமையில் இதற்கான குழு பணி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஷர்மிளா, அதாவது புயலாக மாறக்கூடிய பட்சத்தில் சென்னையில் அதிக அளவில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று காற்றின் அளவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தேவையினால் மட்டுமே வீட்டிலிருந்து வெளியே வருவதற்கான அறிவுரையும் மாவட்ட நிர்வாகம் அளித்திருக்கிறது. ஷர்மிளா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.